ஹலோ எவ்ரிஒன். ஃபீல்டில் 2 சேல்ஸ் பர்சன்ஸ் ஒரே மாதிரியான எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. காலையில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக நம்பர்ஸ் புல் பண்ண பார்க்க எவ்வளோ எஃபோர்ட்ஸோ அது ஈக்குவலாக போடுவாங்க. பட் அந்த 2 பேரில் ஒருத்தர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஒருத்தர் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவங்க 2 பேருடைய எஃபோர்ட்டும் சேமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் எப்போவே ஆவரேஜாக இருக்கும். இதை காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட். ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் எப்போவுமே ரைட் மைண்ட் செட்டில் இருப்பார். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அதை சொல்லணும்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பார். ரீசெண்டாக ப்ரொமோட் ஆன ஒரு சேல்ஸ் பர்சன்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். சொல்லுங்கள், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்பவே ஆச்சரியத்துக்குள்ளே தள்ளிச்சு. அது ஃபேக்டும் கூட. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் எப்போவுமே என்னோடய டேயை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவேன், ஈவினிங் பாசிட்டிவாக முடிப்பேன். ஒருவேளை அந்த டே எனக்கு மோசமாக இருந்தால் கூட என்கிட்ட நான் அதை பற்றி பாசிட்டிவாகவே பேசிப்பேன். எப்படின்னா, இன்னைக்கு ஒருவேளை நம்பர் சரியாக போகலை, நினச்ச நம்பர் வரல அப்படின்னா ஓகே, இன்னைக்கு நான் எப்படி தோக்கக்கூடாது அப்படின்றத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட அவரே பாசிட்டிவாக சொல்லிப்பாராம். ஸோ ஃபீல்டில் ஆவரேஜிலிருந்து நம்ம டாப்பாக போகணும் அப்படின்னா நிறைய சர்வேஸும் இதுதான் சொல்லுது, பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்குள்ள நாளில் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மத்தியானம் ஏதாச்சும் டவுன் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, அகெயின் பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். உங்களை சுற்றி யாரும் பாசிட்டிவாக சொல்லாட்டி கூட உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக சொல்லுங்கள், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள். டே இன்னைக்கு சூப்பராக முடியும். ஆல் தி பெஸ்ட், டூ வெல்.